நமக்காக அவர் கட்டப்பட்டார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. சத்தியவேதத்தில் இதை குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக கட்டப்பட்டார். வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 1வது வசனம். பொழுது விடிந்த உடனேயே பிரதான ஆசாரியரும் மூப்பரும் வேத பாரகரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவை கட்டி கொண்டு போய் பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். இயேசுவை கட்டி கொண்டு போய். அதனால அண்டர்லைன் பண்ணுங்க. அடுத்தடுத்து நீங்க வேதத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு நல்ல விளங்கும். அது அந்த அர்த்தம் விளங்கும். இன்னும் கொஞ்சம் ஆழமாய் கர்த்தர் உங்களோடு பேசுவார் அந்த வார்த்தை கொண்டு. இயேசுவை கட்டி கொண்டு போய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 24வது வசனம். பின்பு அன்னா என்பவன் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு அவரை கட்டுண்டவராக அனுப்பினான். எப்படி அனுப்பினான்? அவரை கட்டுண்டவராக. ஃப்ரீயா கூட இழுத்துட்டு போல. கொஞ்சம் கட்டளை அவுத்து விடுங்கப்பா, கூட்டிட்டு போறதுக்கு வசதியா இருக்கும், நடந்து வர்றதுக்கு வசதியா இருக்கும். அதெல்லாம் இல்லை. கட்டுண்டவராக அங்கே அவரை அனுப்பினான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாக அவர் பைண்ட் கட்டப்பட்டார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். சரி, இயேசு கிறிஸ்து எதற்காக கட்டப்பட்டார்? எதற்காக அவர் கட்டுண்டவராய் அவர் அழைத்து செல்லப்பட்டார்? எதற்காக என்று சொன்னால், அடிமைத்தனத்திலே வாழ்கிறவர்களை விடுதலையாக்குவதற்காக. அடிமைத்தனத்திலே வாழ்கிறவர்களை விடுதலையாக்குவதற்காக. பலவிதமான அடிமைத்தனத்துக்குள்ளே மக்கள் இருக்கிறார்கள் பாருங்க. சாராயத்துக்கு அடிமையா இருக்கிறான், பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான், அக்கிரமத்துக்கு அடிமையா இருக்கிறான், போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கிறான் பாருங்க. இவர்கள் எல்லாம் அந்த கட்டிலிருந்து விடுதலையாக்குவதற்காக இயேசு கிறிஸ்து அவர் கட்டுண்டவராக அவர் அழைத்து செல்லப்பட்டார். சாபத்தினாலே இன்றைக்கு மக்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். வியாதியினாலே மக்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். தீமையினாலே மக்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். பில்லி சூனியங்கள், மந்திரவாதங்கள், மாந்திரிக வேலைகள், மருந்து வேலைகளினாலே மக்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். மருந்தை வச்சு கட்டி போட்டுறான். செயல் இழந்து போயிடணும், அப்படியே படுத்த படுக்கையா கிடந்து செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. எங்கேயோ போய் வந்துருச்சு, என்னத்தை போட்டு விட்டு போயிடாம பாருங்க. பில்லி சூனிய மந்திரவாதத்தினாலே கட்டப்படுகிறார்கள், வியாதியினாலே கட்டப்படுகிறார்கள். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை விடுதலையாக்க வேண்டாமோ? சாத்தான் பாருங்க வியாதியினாலே ஜனங்களை கட்டி வைத்திருக்கிறான், தீமையினாலே கட்டி வைத்திருக்கிறான், சாபத்தினாலே மக்கள் கட்டப்பட்டு கிடக்கிறார்கள். பலவிதமான சாபங்கள் பாருங்க இந்த உலகத்தில் இருக்கிறது. பரம்பரை சாபம், தலைமுறை சாபம் என்று சொல்லுகிறார்கள். பாட்டனுக்கு இருந்த வியாதி, தாத்தனுக்கு இருந்த வியாதி, அப்பாவுக்கு இருந்த வியாதி, பிள்ளைக்கு இருந்த வியாதி, மகனுக்கு இருந்த வியாதி, பேரப்பிள்ளைக்கு இருந்த வியாதி, அப்படியே வந்துகிட்டே இருக்குது பாருங்க. வருஷ கணக்கில் என்னைக்குமே அவங்க வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை. தரித்திரம், கடன் பிரச்சனை தான், ஏழ்மைத்தனம் தான். இப்படிப்பட்ட காரியத்தினால் மக்கள் கட்டப்பட்டு கிடக்கிறதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கட்டுண்டவராக அவர் அனுப்பப்பட்டார். எதற்காக? எதற்காக அவர் கட்டப்பட்டார்? அடிமைத்தனத்திலே வாழ்கிறவர்களை விடுதலையாக்குவதற்காக. சாபத்தினாலே கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்க அவர் கட்டப்பட்டார். தீமையினாலே கட்டப்பட்டு கிடக்கிறவர்களை விடுதலையாக்க அவர் கட்டப்பட்டார். வியாதினாலே கட்டப்பட்டவர்களை கட்டவிழ்ப்பதற்காக, விடுதலையாக்குவதற்காக அவர் கட்டப்பட்டார். பில்லி சூனியங்கள், மந்திரவாதங்கள், மாந்திரிக வேலைகள், மருந்து வேலைகளினாலே கட்டப்பட்டு கிடக்கிறவர்களை விடுதலையாக்குவதற்காக, கட்டவிழ்ப்பதற்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாக அவர் கட்டப்பட்டார் என்பதை நீங்கள் சத்தியவேதத்திலே கவனிக்க வேண்டும், பார்க்க வேண்டும். ஆகவே ஒருவேளை நீங்கள் பாவத்தினாலே கட்டப்பட்டிருக்கலாம், சாபத்தினாலே கட்டப்பட்டிருக்கலாம், வியாதியினாலே கட்டப்பட்டிருக்கலாம், தீமையினாலே ஒருவேளை நீங்கள் கட்டப்பட்டிருக்கலாம், பில்லி சூனியங்கள், மந்திரவாதங்கள், மாந்திரிக வேலைகளினாலே, மருந்து வேலைகளினாலே நீங்கள் ஒருவேளை கட்டப்பட்டிருக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உங்களை அந்த கட்டிலிருந்து விடுதலையாக்குவார்.
மெய்யாகவே விடுதலையாக்குவார், மெய்யாகவே உங்களை வாழ வைப்பார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக, உங்களுடைய ஆண்டவராக, உங்களுடைய மீட்பராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மதம் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ வைக்கிற இறைவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து விடுதலையாக்கி உங்களை வாழ வைக்கிற தேவன். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். மெய்யாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை வாழ வைப்பார். ஆமென். ஆகவே அவர் உங்களை அந்த கட்டிலிருந்து விடுதலையாக்குவதற்காக அவர் கட்டுண்டவராக அவர் அனுப்பப்பட்டார் என்பதை சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து எல்லா விதங்களிலேயும் அவர் பாடுபட்டார் நமக்காக. ஆமென். எந்த ஒரு மனுஷனும், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் நமக்காக இவ்வளவு பாடுகளை படவே படலை. இயேசு கிறிஸ்து மாத்திரமே இவ்வளவு பாடுகளை அவர் பட்டார்.